அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி உள்ளே போகணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் மெயில் வரலனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நான் எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த லாகினை யூஸ் பண்ணி அதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிவர்சிட்டி போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நான் அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். இந்த லாகினை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் ஹேங் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாகின் தான் உங்களுக்கான கீ. இந்த லாகினை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தென் அப்ளைடட் கேட்கும். நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருந்தால் அது டச் பண்ணி நீங்கள் என்ன கோர்ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே கொடுக்கணும். இல்லை ப்ரோ நான் வந்து அப்ளைடட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளைடட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்ற போர்ட்டலில் டச் பண்ணணும். இதில் போயிட்டு 5 இயர்ஸ் டிகிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு போர்ட்டலுக்குள்ளே போகும். இந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களோட மெயிலுக்கு இல்லை மெசேஜுக்கு ஒரு 5 டிஜிட்டல் நம்பர் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த நம்பரை தான் வந்து நம்ம இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ மேலே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 10th மார்க் ஷீட்டு, நெக்ஸ்ட்டு வந்து 12th மார்க் ஷீட்டு. 12th மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்காது. இப்போ டெம்பரரி மார்க் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஃபோட்டோ ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கம்ப்ரெஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் ஃபோட்டோவை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு ஃபோட்டோ ஃபார்மேட்டு, டிசி வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, தென் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனும் ஃபோட்டோ. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் கொடுக்கணும். சரிங்களா? இதை நான் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து திரும்ப லாகின் பண்ணி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி சப்மிட்டட்னு காட்டும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். லாகின் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது காமிச்ச மாரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.